தமிழக அரசினுடைய அந்த செயல்பாடுகளை மையமாக வச்சு நடிகர் கமல்ஹாசன் அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கு. அதில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன மேம் அந்த ஊழல் குற்றச்சாட்டில்? குற்றச்சாட்டு பற்றி பேசுகிறத விட இப்போ உலகத்தில் எல்லாமே இருக்கும். கெட்ட விஷயங்கள் இருக்கிற மாதிரி நல்ல விஷயங்களும் இருக்கும். அந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்க இருக்கிற மாதிரி அந்த மாதிரி நல்லது செய்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ எல்லாமே இருக்கும். உலகத்துலேயே எல்லா விஷயத்துலையும் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக அரசியலையும் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நல்லது செய்கிறவங்க பாசிட்டிவாக செயல்படுறவங்களும் இருக்காங்க. ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இருவருடைய அரசியல் வருகை பற்றிய விவாதங்கள் ரொம்பவே பரபரப்பாக தமிழகத்தில் நடந்துட்டுருக்கு. ஒரு இந்திய குடியுரிமை பெற்ற ஒருத்தராக அவங்க அரசியல் வருகையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர்களுடைய அரசியல் அணுகுமுறைகள் தமிழக அரசியல் சூழலுக்கு எந்த விதத்தில் ஏற்புடையதாக இருக்கும்? யாராக இருந்தாலும் அரசியலில் ஈடுபடணுங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு முடிவு. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும், ஒவ்வொரு மோட்டிவேஷன் இருக்கலாம் செய்கிறதுக்கு. ஸோ அது பற்றின என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. பிகாஸ் அது ஒரு இண்டிவிஜுவல் மேட்ரு. அது ஒருத்தர் நான் அரசியலுக்கு வரணும், நான் இந்த மாதிரி செயல்படணும் அப்படிங்கிற ஒரு கருத்து வெளிப்படையாக ஒரு முடிவாக சொல்லிட்டா அதுக்கப்புறம்தான் ஒரு குடிமகளாக எனக்கு பொறுப்பு வருது. என்ன பொறுப்புனா, யார் என்ன கருத்தோடு வர்றீங்க, என்ன பிரச்சனைகள் நீங்கள் பார்க்குறீங்க, அந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு நீங்கள் கொண்டு வர போகிறீங்க, நீங்கள் சொல்கிற தீர்வு நீங்கள் எப்படி நிறைவேற்ற போகிறீங்க, அதுக்கான என்னென்ன ரிசோர்ஸஸ் நீங்கள் கொண்டு வர போகிறீங்க, எப்படி நீங்கள் நம்ம முன்னுக்கு கொண்டு போக போகிறீங்க, எப்படி அந்த லீடர்ஷிப் அந்த தலைமை எப்படி இருக்க போகுது, இது எனக்கு தேவையான விஷயங்கள். அந்த நேரத்தில் அது வரைக்கும் எல்லாரோடைய ஒரு 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 பேச்சாக இருக்கட்டும், இல்லை ஒரு கற்பனையாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஒரு ஆசையாக இருக்கட்டும், அதை பற்றி நான் ஒன்றும் பேச விரும்பலை. நான் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலி ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இருவருமே உங்களுடைய நண்பர்கள் அப்படிங்கிற விதத்தில் அவங்க ஒருவேளை அரசியலுக்கு வந்தால் அவர்களோடு சேர்ந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க நண்பர்கள்னு சொல்லி நீங்கள் என்னை ரொம்ப உயர்த்திட்டீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சீனியர்ஸ், வெரி வெரி சீனியர் டு மீ. நான் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போதே அவங்களுடைய கரியர் எவ்வளோ அப்போவே அவங்களுக்கு 20 வருஷத்துக்கு மேலான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. ஸோ நண்பர்கள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வார்த்தை. பட் சீனியர்ஸ் அவங்கள பார்த்துட்டு ஐவ் ரெஸ்பெக்டட் தெம், ஐவ் க்ரோன் அப் வித் தெம். அண்ட் கண்டிப்பாக ஒன்று நினச்சி ஒன்று யோசித்து செஞ்சாங்க சொன்னாங்கன்னா ஐ ஹோப் அது மக்களுடைய நலனுக்காகவும் நாட்டுடைய முன்னேற்றத்துக்காகவும் பாசிட்டிவாக இருக்கும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். அரசியலுக்கு யார் வந்தாலும் அவர்கள் அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு அரசியலில் இறங்க வேண்டும் எனும் கருத்தை நடிகை கௌதமி முன்வைத்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் ராஜராஜனுடன் செல்வா.